வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்களுடைய ஜிஎம் பேசுறேன். ஸோ இன்னைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பத்தி ஒரு சின்ன அப்டேட் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ அது போறதுக்கு முன்னாடி மறந்துடாம என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிஎஸ்சி அக்ரி அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கிட்டத்தட்ட நேத்தோட 9/11/2020 அட்மிஷன் ஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளவு சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேக்கண்ட் இருக்கு, என்னென்ன கேட்டகரி வைஸ்ல கொஞ்சம் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த வேக்கண்ட் எல்லாமே கீழே இருக்க வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு உள்ளவங்களுக்கு போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீம்ல பார்ப்போம். ஸோ மொத்தமே ஜெனரல் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஃபீஸ் பே பண்ணாதவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் இருக்காங்க இந்த ஜெனரல் கேட்டகரியில மட்டும். ஸோ மொத்தமே சீட்டு பார்த்தீங்கன்னா 72 சீட்டு தான் கிட்டத்தட்ட 74 சீட்டு அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி ஃபீஸ் பே பண்ணாம இருக்காங்க. ஸோ இதுல உள்ளவங்கள இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஃபீஸும் பே பண்ண முடியாது. ஸோ இந்த சான்ஸ் அடுத்து கீழே உள்ள வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு ஜெனரல் கேட்டகரியில போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் ஃபீஸ் பே பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ இது வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே சமயம் பிசிஎம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே பே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதோட சான்ஸ் எய்டட பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லை பிசிஎம் பொறுத்த வரையிலையும். ஸோ ஏன்னா அலாட் பண்ண 8 பேருமே கிட்டத்தட்ட ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து எம்பிசி பார்த்தோம்னா, ஸோ எம்பிசியை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு இன்னும் ஃபீஸ் பே பண்ணல. ஸோ இதுவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்பிசி கேட்டகரியில உள்ளவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு சீட்டு போகும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரினா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்த்துக்கு மேல 15 பேர் பே பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதுவும் போறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சிஐ கேட்டகரி. ஸோ எஸ்சிஐ கேட்டகரியில பொறுத்தவரை மொத்தம் 7 சீட்டு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேர் கட்டிட்டாங்க. மிச்சம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ 2 சீட்டு மட்டும் தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து எஸ்டி கேட்டகரின்னு பார்த்தோம்னா, ஸோ இது கிட்டத்தட்ட 2 சீட்டு தான் அலாட்மெண்ட் இருந்துச்சு, எய்டட்ல. ஸோ அதுவும் பே பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரை இனிமே எய்டடுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல பேமெண்ட்னு ஒன்னு லிங்க் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்குள்ள ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொஞ்சம் வேகமா தான் அவங்க ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஸோ 2 நாளைக்குள்ள அப்டேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நீங்க அடிக்கடி செக் பண்ணி பாத்துங்க. ஸோ நம்ம ரேங்க் கீழே பேமெண்ட் ஆப்ஷன் வந்திருக்கா, பே ஆப்ஷன் வந்திருக்கா அப்படின்னு இதை மட்டும் செக் பண்ணி பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிஎஸ்சி அக்ரி ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம்னா, ஸோ ஜெனரல் கேட்டகரின்னு பார்த்தா கிட்ட 4 பேர் தான். ஸோ இந்த 4 பேருமே பே பண்ணல. ஸோ இதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிசிஏ ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல 3 பேரும் பே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எம்பிசி கேட்டகரி. ஸோ இதுல கிட்டத்தட்ட ஒரு ஆள் தான் பே பண்ணல. ஸோ ஒரு ஆளுக்கு தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்சி பார்க்கும்போது ஒரு சீட் வேக்கண்ட் இருக்கு. ஏன்னா 2 பேர் பே பண்ணாதனால. ஸோ பாத்தீங்கன்னா இதுவும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ளவங்கள போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீம் பொறுத்தவரையிலையும். ஸோ சேம் ஆப்ஷன் தான். ஸோ 2 நாளைக்குள்ள இந்த ரெண்டுக்கு அப்டேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எய்டட் கவர்மெண்ட் லிஸ்ட் சீட்டை அப்டேட் பண்றதுக்கு. ஸோ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு கீழே பேன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயமா சீட்டு கிடைக்கும். ஸோ இதுலயும் மிஸ் இதாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல தான் ஸோ அடுத்து செகண்ட் பேஸுக்கு அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அப்டேட், அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அப்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்து எதா இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயமா நான் அப்டேட் பண்றேன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.